யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனம் 19வது வசனம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 19வது வசனம் வாசிக்கலாம். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை கவனிக்கிறோம். கிருபை, இரக்கம். சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப நாம் கிருபைக்குள்ள இருக்கிறோம். இரக்கம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு அதாவது ஏதோ பாவம் பார்த்து கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த இடத்துல மோசேட்ட கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் யாருக்கு எப்படி வெளிப்படணும்னு அவங்கள பொறுத்து இருக்குது. விளங்குதுங்களா? ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் வளர்றாங்க. இதே வெளியே ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை ஒருத்தவங்க, ஒரு பிச்சைக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து அம்மா சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ பிச்சைக்காரங்க அவங்க வந்து கேட்கும்போது நீங்களா பார்த்து என்ன இருக்குதோ ஏதாவது பார்த்து கொடுக்கலாம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனால் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், உனக்கு என்ன? அப்போ பிள்ளை எனக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிள்ளைக்கு இருக்கு. ஆனால் ஏழை பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட சூஸ் பண்ண முடியாது. மெனு கார்டு எடுத்துட்டு வராங்க, உங்க வீட்டில் பரோட்டா இருந்தால் கொடுங்க, அதுக்கு தொட்டுக்க ஒரு கலக்கி அப்புறம் ஒரு பொரியல் அப்படி கேட்பாங்களா? ஏதாவது கொடுங்கம்மா. விளங்குதா உங்களுக்கு? எவன் மீது கிருபையா இருக்கிறேனோ அவன் மீது கிருபையா இருப்பேன். எவன் மீது இரக்கமா இருக்கிறேனோ அவன் மீது இரக்கமா இருப்பேன். இது எதை பொறுத்தது? நீங்க கர்த்தரை கிருபையுள்ளவரா பிள்ளையா, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன்ற உறவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைன்ற அந்தஸ்து. அல்லேலூயா. சாமி ஏதாவது கொடு சாமி, நான் என்ன கேட்குறேன் சாமி, ஒரு 100 ரூபாய், அதை தாண்டி ஒன்றுமே கேட்கல, ஏதோ பசிக்கு கூழோ கஞ்சோ கொடுத்தா போதும் அப்படின்னா அதுவும் கிடைக்கும். அது இரக்கத்தின் அடிப்படையில் செய்கிற காரியம். ஆனால் கிருபையில் இருக்கிற ஒரு மேன்மை என்ன தெரியுங்களா? நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கிருபையின் மேன்மையை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விளங்குறீங்க? நாம் எதற்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னா பிள்ளைன்ற அந்தஸ்துக்குள்ள நான் இருக்கிறதுனால எனது மன விருப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு தந்தருளுகிறார். யாருடைய விருப்பம்? எனக்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்க சொன்னீங்களே விரும்புறதெல்லாம் கர்த்தர் தரன்றாரு, விரும்புறதெல்லாம் கர்த்தர் தரன்றாரு, நான் விரும்புறது எதுவுமே எனக்கு கொடுக்கப்படலையே. அல்லேலூயா. இந்த விருப்பம்ன்றது யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறாருன்னு இந்த உறவுல இருந்து நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவர் ஒரு ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு தெய்வம் மாத்திரமல்ல, அவர் எஜமானன் மாத்திரமல்ல, அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்ப கிருபையில பெற்றுக்கொள்ளணுமா இரக்கத்தினால பெற்றுக்கொள்ளணுமான்னு யார் முடிவு இருக்கிறா? சொல்லுங்க. நாம தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். அல்லேலூயா. இது ரொம்ப ராவா இருக்கும், ஆனா சொன்னாதான் புரியும். பிச்சைக்கார ஜபம் பண்ணுமா பிள்ளையின் ஜபம் பண்ணுமான்னு யார் முடிவு எடுக்கணும்? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க என்ன ஜபம் பண்ண போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜபத்தை கொஞ்சம் மாத்துங்க. எதையாவது செய்யுங்க ஆண்டவரே. இது என்ன ஜபம்? சாமி ஏதாவது கொடு சாமி. பிள்ளை ஆர்டர் போடுவான், இன்னைக்கு எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், இன்னைக்கு எனக்கு பரோட்டா தான் வேணும், கொடுத்தா கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம். நீங்க எதாவது பேச முடியும்? பிள்ளை ஒன்றும் பேச முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அந்த மாதிரி பார்க்க விரும்புகிறார். நீ என் பிள்ளை. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆண்டவரை ஒரு தகப்பனா பார்க்குறீங்க? அப்பா, அவர் என் தகப்பன், அல்லேலூயா, அவர் என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி என் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இது பிள்ளைக்குரிய ஒரு ஸ்தானம், இது பிள்ளைக்குரிய ஒரு ஸ்தானம். அதனாலதான் பவுல் சொல்றார், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசனம் அப்படின்றதுனா வேற ஒண்ணுமே இல்லை, அப்பா மடிக்கு தைரியமா வாங்க. மடினா என்ன? அப்பா மடினா என்ன? பிள்ளைங்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஆண்கள் கூட அப்படி இப்படி அப்பான்னா அங்கே அப்பான்னா ஒரு 5 அடி தூரத்தில் நிற்பாங்க. ஆனால் அம்மாட்ட அப்படியே போய் டக்குன்னு படுத்து தோளில் போய் படுத்துக்குவாங்க, காலில் படுத்து தூங்குவாங்க. அவனுக்கு பேரம் பேத்திங்களாம் இருக்கும். ஆனாலும் அம்மானா என்னது? ஒரு விளங்குதா? அப்பா அவர் எனக்கு, அவர் எல்லாவற்றிற்கும் சொந்தமானவர். அந்த ஒரு உறவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிருபையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் பேச வந்த ஒரு காரியம், கிருபையினால் உண்டாகும் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கிருபையினால் உண்டாகும், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதும் இந்த காரியங்களை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒரு நாளும் கஷ்டப்படுவதோ குறைவோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. அது பாருங்க, கிருபையையும் ஐஸ்வர்யத்தையும் பிரிக்க முடியாது, இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அல்லேலூயா. ஒரு வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:7. கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கிருபைன்னா என்னது? ஐஸ்வர்யம். கிருபையில் என்ன இருக்கு? எனக்கு கிருபை மட்டும் போதும், மற்றது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க எதையுமே வேண்டான்னு சொல்றீங்க, கிருபையையும் வேண்டான்றீங்க. விளங்குதுங்களா? கிருபையின் ஐஸ்வர்யம், பேரே கிருபையின் ஐஸ்வர்யம், இரண்டையும் பிரிக்க முடியாது. நான் அதனால தான் சொல்லிட்டேன், கிருபைன்னா உடனே உங்களுக்கு 2 விதமான கிருபை வந்துடணும். எல்லார் மேலேயுமே ஒரு கிருபை இருக்கு. அது என்ன கிருபை? எல்லார் மேலேயுமே ஒரு கிருபை இருக்கு. அது என்ன கிருபை? நிலையான கிருபை. வேணான்னு சொன்னாலும் உங்க மேல கிருபை இருக்கு. ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் கிருபை இருக்குது. அது நிலையான கிருபை, பாதுகாக்கிற கிருபை, காப்பாற்றுகிற கிருபை, அசைக்க முடியாத கிருபை. இப்ப இந்த வார்த்தைகளை நான் எதற்காக பேசுகிறேன்? அனுதின கிருபை. இந்த கிருபை தான் உங்களை உயர்த்தும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை உங்களை வெற்றியுள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், இன்னமும் என்னால ஒரு சில தடைகளை தாண்டி மேல வர முடியல, நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நீங்க இப்ப எந்த கிருபையில வளரணும்? அனுதின கிருபையில வளரணும். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை. சொல்லுங்க, கிருபையின் மேல். அப்படின்னா இப்ப இருக்கிற கிருபை பத்தாது, இன்னும் கிருபை, இன்னும் கிருபை, இன்னும் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. அதுக்கு மேல் வசனத்துல வாசிக்கிறோம், மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது. வாசிங்க. மேல் வசனமா அடுத்த வசனமா? அடுத்த வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இதை நீங்க விளங்கிக்கணும். இதெல்லாம் பேஸ், ஃபவுண்டேஷன். ஓகே. நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் வந்தது? மோசேயின் மூலமாய் வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. இப்ப சொல்லுங்க, கிருபை யார் மூலமா வந்தது? விளங்குதா உங்களுக்கு? பிரமாணம் யார் மூலமாய் வந்தது? மோசே, ஒரு மனிதன் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டது. கிருபை இயேசு மூலமாய் வந்தது.
இப்ப இன்னைக்கு நாம எதற்கு உட்பட்டு இருக்கிறோம்? கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம்னா இயேசுவுக்குள்ளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது என்ன ஐஸ்வர்யம்? ஆண்டவருடைய ஐஸ்வர்யம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில. யாருடைய ஐஸ்வர்யமா? படிங்க அந்த வசனம், பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சு இதெல்லாம் நீங்க விசுவாசமா அறிக்கையிடணும். 4:19 பாருங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. என் குறைவு எப்ப நிறைவாகுதுன்னா அவருடைய ஐஸ்வர்யத்தினால. ஏன் ஐஸ்வர்யம் அல்ல. யாருடைய ஐஸ்வர்யம்? இயேசுவின் ஐஸ்வர்யம். அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். இப்ப இன்னைக்கு நான் பேச போற காரியம் என்னன்னா, நீங்க எந்த ஐஸ்வர்யத்துல வளரணும்? இயேசுவின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. எஸ், அந்த ஐஸ்வர்யத்துல நீங்கள் வளர 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 உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கும்? நிறைவாய் மாறும். அதனாலதான் வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நான் கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, உயர்வுக்கு மேல உயர்வு. அதுக்கு என்ன வார்த்தை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிருபையின் மேல கிருபைனா சுகத்தின் மேல சுகம், உயர்வுக்கு மேல உயர்வு, ஆசீர்வாதத்துக்கு மேல எல்லையே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரம் ஆசீர்வாதம் கொஞ்சம் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு திருப்தி வந்துடுது. இதுக்கு மேல வேற என்ன, எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான். இல்ல வசனம் ஃபுல் ஸ்டாப்பே வைக்கல. அங்க உங்களை கர்த்தர் சொல்ற கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம், செல்வத்தின் மேல செல்வம், பெருக்கத்தின் மேல பெருக்கம், சுகத்தின் மேல சுகம், உயர்வுக்கு மேல உயர்வு, வெற்றிக்கு மேல வெற்றி. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை கர்த்தர் கிருபைக்குள்ள வைத்து அந்த கிருபையை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். இவ்வளவு ஐஸ்வர்யத்தை உள்ள வைத்து கொண்டு குறைவோட வாழ்வது, பற்றாக்குறையோட வாழ்வது, வியாதியோட வாழ்வது, நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை, வறுமை தரித்திர வாழ்க்கை வாழ்றோம்னா காரணம் கிருபை வேலை செய்யல. விளங்குதா? அந்த கிருபைக்கு பேரு கிருபையின் ஐஸ்வர்யம். இப்ப ஆண்டவர் என்னை கொண்டு போய் ரட்சிப்புக்குள்ள நடத்தி நான் ஆண்டவர் பிள்ளையா மாறின உடனே என்னை எங்க போய் உட்கார வச்சிட்டாரு? ஐஸ்வர்யத்திற்குள்ள வச்சிட்டாரு. நீங்கள் ஐஸ்வர்யத்திற்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நீங்க கிருபையை புரிஞ்சிக்கல, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை புரிஞ்சிக்கலன்னா பணக்கார ஏழையா இருப்பீங்கன்னாரு. என்னது புரியுதா? என்ன ஏழை அப்படின்னா எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை. எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பாஸ்டர் ஒரு சிப்ப அரிசி வாங்கணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சாப்பாட்டுக்கே ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமை, அரிசிக்கே ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமை, அன்றாட தேவைகளுக்காகவே போராட வேண்டிய சூழ்நிலை. இதுதான் தேவ சித்தமா? யோசிங்க. இதுதான் தேவ சித்தமா? இவ்வளவு கஷ்டப்படுறதுக்காகவா நம்மள ஆண்டவர் முன் குறித்தாரு, தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைச்சாரு, இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள்? அப்ப கிருபை எங்கதான் இருக்குது? என்னதான் பண்ணுது? அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்றோம், கர்த்தர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்புவாராக. அல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எஸ், ஆமென். ஐஸ்வர்யத்தின் மீதான, அதாவது இந்த வாரம் கூட ஃபோனில் ஒரு ப்ரேயர் நடக்கும்போது நான் சொன்னேன், இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைன்னு ஒரு ஓமை சொல்றாரு கர்த்தர். அப்ப சொல்லும்போது ஒரு நிலத்துல விழுந்த விதை வளரல. அதுக்கு காரணம் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வார். என்ன மயக்கம்? ஆமா, அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பொறுக்கி எடுத்துட்டு ஐஸ்வர்யம்னாலே பிசாசுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வீட்டு வாசப்படிக்கு கூட வராது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஏன் நமக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லை? ஏன்னா நமக்கெல்லாம் ஆண்டவர் மேல மயக்கம். அதனால எனக்கு எதன் மேல மயக்கம் இல்லை? உங்களால் சொல்ல முடியுமா?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அப்பா மேல மயக்கம். அவர் மேல மயக்கம். மயக்கம்னா என்ன? மயக்கம்னா என்ன? இந்த லவ் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, எப்பயுமே யாரோட எண்ணமாவே இருக்கும்? அவ என்ன பண்ணி மயக்கினாலோ தெரியல பாஸ்டர், என் பிள்ளைய மயக்கிட்டா பாஸ்டர். சில பேருக்கு ஐஸ்வர்யங்கள் ஒரு மயக்கமாய் மாறுகிறது, செல்வங்கள் ஒரு மயக்கமாய் மாறுகிறது, பணம் ஒரு மயக்கமாய் மாறுகிறது. நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் தான் என் மயக்கம். பார்த்தீங்களா? ஆமேனே வரமாட்டேங்குது. எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. வேற ஏதாவது மயக்கமாக இருக்கா? சொல்லுங்க, எது உங்களுக்கு இப்போ மயக்கமாக இருக்கு? சில பேருக்கு ஃபோன் மேலே மயக்கம், கேம் மேலே மயக்கம், டிவி மேலே மயக்கம், சீரியல் மேலே மயக்கம், தேவன் மேலே மயக்கம். வேற எதுவும் என்ன மயக்காது. போன வாரம் நான் பேசினேன், போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் நான் பேசினேன்னு நினைக்கிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். விடுவிக்கப்பட்ட அன்று இரவே ஐஸ்வர்யவான்களாய் மாறினார்கள். விடுவிக்கப்பட்ட அன்றே என்னவா மாறினாங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அப்படின்னா ஏதோ 1/2 கிலோ தங்கம், 4 பவுனு, 4 சவரனு, 4 செயின் இல்ல, ரதங்களிலே தங்கத்தை ஏற்றி கொண்டு வந்தார்கள். விடுவிக்கப்பட்ட அன்றே. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது எதோட ஊமையானதுன்னா நம்முடைய ரட்சிப்போட சேர்ந்தது. இப்ப நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை ரதம் வாங்கியிருக்கிறீங்க? ரதம், தங்க ரதம். எத்தனை பேர் வீட்டில் தங்க ரதம் நிக்குது? நிக்குதா? ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அதன் மீதான ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன். அது எப்படி வந்துச்சுன்னா மேட்ரு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்களை கிருபையின் ஐஸ்வர்யத்தால் நிரப்ப விரும்புகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் இருதயத்தில் கையை வைத்து, கர்த்தர் என்னை கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இது முழுக்க முழுக்க கிருபையினால் நடக்கிற காரியம். கிருபையினால நடக்கிற காரியம். வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் வசனம் 19வது வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் வசனம் 19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா கிருபைன்னு அர்த்தம். இப்ப இந்த வார்த்தை எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சீங்க? ஆமென். இந்த பிரசங்கி புலம்பெல்லாம் ரைட் ஸ்பிரிட்டோட இருந்தால் தான் படிக்கணும். ரைட் ஸ்பிரிட்னா என்ன? நல்ல ஆவியா இருந்தா படிக்கணும். நீங்க சும்மா அப்படியே வெறுமையா இருந்து படிச்சீங்கன்னா மரண பயம் வந்துடும். உண்மை. அல்லேலூயா. நிறைய பொக்கிஷங்கள் இதுல தான் இருக்கு. அதே நேரம் நிறைய புலம்பல்களும் இதுல தான் இருக்குது. இதுல தான் இருக்கு. ஏன்னா மனுஷன் அந்த மாதிரி எல்லாத்தையும் வெறுத்து விரக்தியில எழுதுனது தான் இந்த வார்த்தைகள்லாம். அதனால தேவையானதை எடுத்துக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். 19 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அந்த வசனத்தை. 19வது வசனம். பைபிள் இருக்கிறவங்களா பிரசங்கி 5:19 படிங்க பார்ப்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த வசனத்தை அப்படியே உங்களுக்கு விளக்குவதற்காக கொஞ்சம் பிரிக்கிறேன். முதலாவது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. அப்ப கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? நல்லா சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. நீங்க சொன்னீங்கன்னா ஐஸ்வர்யத்திற்கு விரோதமான மனநலமா உடையும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்திற்கு விரோதமா மனநலம் இருக்கான்னா இருக்கு. நிறைய நேரம் அதை தான் நம்ம பாவர்ட்டி மைண்ட் செட்டுன்றோம். எதுவுமே பார்க்காதப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறவங்க திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு 5 பிரியாணி, ஒரு 20 பரோட்டா, ஆம்லேட்டு, மட்டனு, சுக்கா, அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே வச்சு இலைய திறந்து பார்த்தோன்னா அவன் என்ன ஆயிடுவான்?
ஷாக் ஆயிடுவான், சாப்பிட மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். விளங்குதா? இது சாப்பிடதாண்டா இதெல்லாம். இப்ப நிறைய நேரம் நம்ம நிறைய பேருக்கு தங்கத்தை பார்த்தா அப்படி ஆயிடுது. தங்கமா பணமா ரொம்ப நாளாச்சே பார்த்து. விளங்குதா? நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தம் அடையட்டும். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுக்கிறார். இது எந்த மனுஷனால வருகிறது அல்ல. முதல்ல அதை விளங்கிக்கோங்க. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அப்ப ஐஸ்வர்யத்தை ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ற மனசு நமக்கு வரணும் முதல்ல. எஸ், ஏன்னா ஐஸ்வர்யம் தானே வருவதல்ல. யார் கொடுக்கிறாங்களாம்? கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த வார்த்தை, அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே கலந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிருபை. முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, சம்பாதிக்கிற கிருபை. அடுத்தது சம்பாதித்ததை அனுபவிக்கிற கிருபை. இந்த ரெண்டு கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. விளங்குதா? அதான் அங்க போட்டிருக்கு, தன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்னன்னா அனுபவிக்கவும். சம்பாதிக்கிற எல்லாருமே அனுபவிக்கிறாங்களா? சொல்லுங்க. எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு வரோம், அப்படியே பாதி காசு வட்டிக்காரனுக்கு போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, கோர்ட்டுக்கு போகுது, அப்புறம் தேவையில்லாத செலவெல்லாம் போகுது. அதுல ஒரு 20% கூட வீட்டுக்கு வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஜெபம் பண்றேன், கிருபையில நீங்க வாழும்போது உங்கள் பணமும் உங்கள் ஐஸ்வர்யங்களும் உங்கள் சம்பாத்தியமும் பாதுகாக்கப்படும். அது ஒரு கிருபைங்க. அனுபவிக்கிறது ஒரு கிருபைங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சம்பாதிக்கிறது ஒரு கிருபை, அனுபவிக்கிறது ஒரு கிருபை. கர்த்தர் உங்களுக்கு ரெண்டு கிருபைகளையும் கொடுப்பாராக. ஏன்னா நீங்க வேர்வை சிந்தி கடினமா உழைச்சி கர்த்தருடைய கிருபையினால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஈஸியா ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான், ஈஸியா பறிக்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஈஸியா போயிடுது. பிசாசு எந்த இடத்துல ஐஸ்வர்யமும் சம்பாத்தியத்தையும் தேவன் கொடுக்கிறாரோ அந்த இடத்துல பிசாசோட கிரியை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்று, மைண்டை கரெக்ட் பண்ணிவிட்றான். இன்னொன்று என்ன பண்ணிடுறான், பிசாசு அந்த பணங்களை ஈஸியா செலவழிக்க பண்ணிடுறான். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது அவைகள் பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை, அது என்னன்னா கிருபைதான். இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கல, இல்ல, நாம கிருபையை நாம தான் பெற்றுக்கொள்ளணும். அவர் கிருபையை கொடுக்கிறவர். யோனா புஸ்தகத்துல வாசிக்கலாமா? பொய்யான மாயையை பற்றி, அந்த 2வது அதிகாரமா, கிருபையினால் உண்டாகிற ஐஸ்வர்யம். எஸ், கர்த்தர் நல்லவர். 2:8 வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வேணான்னு வெறுக்கிறாங்க. எதை வேணான்றாங்களா? அதாவது கிருபை வேணான்னு அவங்க சொல்லல, எதை நம்பிட்டு இருக்கிறாங்களா? பொய்யான மாயை. அது பொய்யான மாயைனா வேற ஒன்றும் இல்லை, பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலக வழக்கத்தை ஃபாலோ பண்ணா நீங்க கிருபையில வாழ முடியாது.
எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? ஐயா நல்லா கவனிங்க. நான் சம்பாதிக்கிறேன், ஆனா அனுபவிக்க முடியல. ஏன்னா கிருபையில இன்னும் வளரல. அது என்ன கிருபை? தேவன் சம்பாதிக்க கிருபை கொடுக்கிறாரு, அதை கிருபையினால பாதுகாக்கிறாரு. நானும் குடும்பமும் அதில் அனுபவிக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு தந்திரமாய் வேலை செய்கிறான். அதுல ஒரு தந்திரம் என்னன்னா, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கிருபைன்னா தேவனை ஃபாலோ பண்றது, போக்கு மாயையான காரியம் அப்படின்னா உலகத்தை ஃபாலோ பண்றது, உலக வழக்கத்தை ஃபாலோ பண்றது. நீங்க பிசினஸ் பண்ணும்போதும் சரி, தொழில் செய்யும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் உங்கள் எல்லாவற்றிலும் நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? எந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்க? எதை நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்க உதவி செய்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் கிருபையை முன்னாடி வைத்து நீ வேலை செய். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? நல்லா சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சர்ச்சில் நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட், பாஸ்டர் வெளி ஆளுங்களை கூப்பிட்டா முதல்ல எலுமிச்சை பழத்தை அறுத்துட்டு தான் என்ன பண்றான், எதா இருந்தாலும் பண்றான், ஒண்ணுமே பேச முடியல பாஸ்டர். அவங்களுக்கு ஒரு பிலீஃப் என்னன்னா, இது மாதிரிலாம் பண்ணிட்டா நமக்கு என்ன வராது, வேற எதுவும் நாசமோசம் எதுவுமே வராது. அது அவங்களுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம். அப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம எதை ஃபாலோ பண்ணோம்னா, நான் எதையுமே அறுக்க தேவையில்ல, பலி செலுத்த தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. எனக்காக தேவன் எல்லாம். நான் கேட்டேன், ஒரு இந்த மாதிரி அறுத்துட்டு இருந்த ஒரு ஆளு, கொத்தனாரு ஆசாரிகள் அப்படி பண்ணுவாங்கல்ல. நானே இப்போ கேட்டேன் வாலண்டியரா, நீங்க இதெல்லாம் அறுத்து சரி எலுமிச்சை பழத்தை அறுக்கிறது ஓகே, அதில் குங்குமமும் போட்டு எல்லாம் பண்ணுறீங்களே. இல்லைங்க, எலுமிச்சை பழத்தில் குங்குமம் போட்டு அந்த சாறு அது எதை சிம்பிள் பண்ணுதான்? பிளட்டு, ரத்தத்தை சிம்பிள் பண்ணுது. அப்போ நான் கேட்டேன், அதுக்கு பேசாமல் ஒரு கோழி அறுத்துட்டு போகலாம்ல, டெய்லி அறுக்கணும், காசு இல்லை. அதனால நீ ஃபாலோ பண்றதுல உனக்கே என்ன இல்லை, புரியுதா? எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணணுமா? நான் கேட்குறேன், ரத்தம் சிந்திட்டா திரும்ப எனக்கு என்ன வராது, ஆபத்து வராது நம்புறல்ல. அவ்வளோ நம்பிக்கை உனக்கு இருக்கிறாள், டெய்லியும் ஒரு கோழி அறுக்க வேண்டியதானே? விளங்குதா? அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும், அது மேல தங்கள் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க உலகத்தார். ஆனால் என் பிள்ளைகளாகிய நீங்க கிருபையை நம்புங்க. எதை நம்புங்க? எத்தனை பேருக்கு விளங்குது? இது மாதிரி தொழில்ல, வேலையில, செய்கிற காரியத்துல எதெல்லாம் உலக வழக்கத்தை ஃபாலோ பண்றோமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு கிருபையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. விளங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு நாள் தொழில் தொடங்கும் போது ஜெபம் பண்ணும், இந்த நாளுக்கான கிருபையை நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். அந்த கிருபை இறங்கி வந்துட்டா உங்கள் தொழில், உங்கள் வேலை பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா! கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், சந்தோஷமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா! அதே நம்ம வாசித்த வசனத்துக்கு வருவோம், பிரசங்கி. அப்ப உலக வழக்கத்தை ஃபாலோ பண்ணுனா கிருபையில நாம நிக்கல. இன்னொரு காரியத்துல அவர் சொல்றாரு, 5வது அதிகாரம் 14வது வசனம். அந்த ஐஸ்வர்யம் 5:14. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தினால் அழிந்து போகிறது. நல்லா கவனிங்க, அந்த ஐஸ்வர்யம் எதனால் அழிந்து போகிறது? விக்கினத்தினால் அழிந்து போகிறது. விக்கினத்தினால் அழிந்து போகிறது. வாட் இஸ் விக்கினம்? வாட் இஸ் விக்கினம்? ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல இப்படிலாம் போட்டிருக்கு, சர்க்கம்ஸ்டான்சஸ் போட்டிருக்கு, சிச்சுவேஷன் போட்டிருக்கு. விக்கினத்தினால் அழிந்து போகிறதுனா சிச்சுவேஷன்னால ஐஸ்வர்யம் அழியுதான். சிச்சுவேஷன்னா என்ன? ஈவில் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஈவில் சிச்சுவேஷன் அப்படின்னா தீமையான சூழ்நிலைகளினால் ஐஸ்வர்யங்கள் அழிந்து போகிறது. ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் சொன்னேன், உலக வழக்கத்தை பின்பற்றினா ஐஸ்வர்யம் நிற்காது. அல்லேலூயா! நீங்க கிருபையில வாழ்ந்துட்டு கிருபையை தான் ஃபாலோ பண்ணணும். எதை ஃபாலோ பண்ணக்கூடாது? பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உலக ஜனங்க, ரட்சிக்கப்படாதவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் யோசிங்க, அதெல்லாம் யோசிங்க.
அவங்களோட நம்பிக்கை ஒரு விதமான பொய்யான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, காரணம் இல்லாத நம்பிக்கை இப்படிலாம் தெரிஞ்சிச்சுன்னா தைரியமாய் நில்லுங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோட ஒத்து போகணும் பாஸ்டர்பாங்க. கிருபையில இருக்கிறவங்களுக்கு இந்த பழமொழிலாம் வேலை செய்யாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையில நின்னீங்கன்னா பழமொழியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஊரோட ஒத்து போனீங்கன்னா ஊரோட தான் இருப்போமே தவிர கிருபை வேலை செய்யாது. அல்லேலூயா. எனக்கு கிருபை வேலை செய்யணும்னா நீங்க எதுல நிக்கணும்? கிருபையில நிக்கணும். கிருபையில நிக்கணும். நீங்கள் செய்கிற காரியங்கள், கிருபையின் மூலமாய் நீங்கள் பின்பற்றுகிற காரியங்கள் உலகத்திற்கு முட்டாள்தனமாய் கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் என் ஐஸ்வர்யத்தை தருகிறது, ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், விக்கினத்தினால் ஐஸ்வர்யம் அழிந்து போகிறது. ஈவில் சிச்சுவேஷன், தீமையான சூழ்நிலைகளை பிசாசு உருவாக்குவதினால் ஐஸ்வர்யங்கள் அழிகிறது. தீமையான சூழ்நிலைகள் என்ன? சூழ்நிலைனா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி என்ன இருக்கிறதோ அதுதான் சூழ்நிலை. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள போகவே முடியல, வீட்டுக்குள்ள போனாலே தூக்கமா வருது பாஸ்டர், வெளியில இருந்தா நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு போனாலே என்ன வந்துருது? அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் வெளியெல்லாம் நல்லா சிரிச்சு பேசுறேன், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன், பிள்ளைய பார்த்தா அடிக்கணும் போலயே வருது, மனைவியை பார்த்தா திட்டணும் போலயே வருது, யார் வீட்டுக்கு வந்தாலும் கட்டிச்சு கொதறணும் போல இருக்குது, எனக்கே தெரியுது நான் இப்படி இருக்கிறது நேச்சுரலா நான் இல்ல. சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலைகளை பிசாசு இப்படி கட்டி அமைத்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வீட்டை கிருபையின் சூழ்நிலை மாறுவதாக. உங்க வீடு என்ன சூழ்நிலையா மாறணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன சூழ்நிலையா மாறணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், கிருபையின் சூழ்நிலை உண்டாவதாக. ஏன்னா தீமையான சூழ்நிலைகள் ஐஸ்வர்யத்தை அழிக்கிறது. அல்லேலூயா. எஸ், ஆமா. ஒரு ஆளு அநியாயம் பண்றான், ரொம்ப அக்கிரமக்காரன், அவன் நிறைய குடும்பத்தை அழிச்சிருக்கிறான், அவன் நிறைய தீமை பண்ணிட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள கால் வைக்கவே விடக்கூடாது. அவன் செய்யல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அதை செய்து அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு டீயை கொடுத்து நீங்க மாமா மச்சான் பங்காளின்னு பழகிட்டு இருந்தீங்கன்னா அவன் எழுந்திரிச்சு போயிடுவான். அந்த ஆவி சேர் போட்டு வீட்டிலே உக்காந்துட்டு இருக்கும், உள்ள உக்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கும்? உங்களோட ஐஸ்வர்யங்கள், உங்கள் செல்வங்களை அழித்து கொண்டே இருக்கும். விக்கினங்கள் மூலமாய் ஐஸ்வர்யம் அழிகிறது. விக்கினங்கள், தீமையான காரியங்கள் மூலமாய் ஐஸ்வர்யங்கள் அழிகிறது. கர்த்தர் பரிசுத்தமாய் கொடுத்த செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் நீங்கள் அனுபவிப்பதற்காக அதை ஒரு நாளும் நீங்க அழிப்பதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். சூழ்நிலைகளை நீங்க ஆளுகை செய்யணும், சூழ்நிலை உங்களை ஆளக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் படுத்தா சமாதானமாய் நித்திரை செய்வேன். தாவீது சொல்றார்ல, சமாதானத்துடன் நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை தாங்குகிறார். வீட்டில் தூங்குனா சமாதானமா என்ன வரணும்? என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, நைட்டில் பாம்பு வருது, அது வருது, இது வருது பாஸ்டர், அப்படி வருதுன்னா அலாரம் அடிக்குது, சூழ்நிலை சரியில்லை, மாத்துங்க. தூங்கும்போது கெட்ட சொப்பனமா வருது, செத்து போனவங்களாம் வராங்க பாஸ்டர், சூழ்நிலை சரியில்லை, மாத்துங்க. கிருபையின் சூழ்நிலையாய் உங்கள் வீடுகள் மாறட்டும். எப்படிங்க மாறும்? பைபிள் அழகா போட்டிருக்கு, அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்ப நீங்க காலையில எழுந்துச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சா உங்க வீட்டு சூழ்நிலை என்ன சூழ்நிலையா மாறும்? சொல்லுங்க, என்ன சூழ்நிலையா மாறும்? எத்தனை பேர் வீட்டில் நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்க, துதிக்கிறீங்க? மனசுக்குள்ள இந்த இதெல்லாம் வேலைக்காகாது. சில பேர் பார்த்து, அது என்னமோ எனக்கு அதெல்லாம் வராது பாஸ்டர். என்ன வராது? சாப்பாடு மட்டும் நல்லா வருமா? நல்லா வருது. நமக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்றதுன்னே தெரியல, முன்னே இருக்கிறாங்க. ஏசப்பா சோத்திரம்னு வாயை திறந்து வரமாட்டேங்குதே. அப்படி என்ன ஆண்டவர் பண்ணிட்டாரு? கோவிச்சுக்காதீங்க. எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் பிசாசு அப்படியே கட்டி வச்சிடறான். நம்மளால அதுல விடுவிக்கப்பட முடியல. ஏன் என்ன பண்ணிடுவாங்க? வீட்டில் நல்ல சத்தமா ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்,
யார் ஏதாவது சண்டைக்கு வந்துடுவாங்களா? வரட்டுமே, கர்த்தர் பார்த்துக்குவாரு, தெரியட்டுமே. நான் ஆண்டவரோட பிள்ளைன்றது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும்ன்றேன். அல்லேலூயா. நீங்க இப்படிலாம் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு செல்வங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவன் கொட்டி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும். காலையில குடும்ப ஜெபத்துல நல்ல பாடல்களை பாடணும். நல்ல ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை ஹந்தா ரீபா காபா லாதா பேசணும். அந்நிய பாஷையில அந்நிய பாஷை பேச வைக்கும், சோத்திரம் சொல்ல வைக்கும், நன்றி சொல்ல வைக்கும், பாட்டு பாட வைக்கும், கையை தட்ட வைக்கும், கையை தூக்குறதுக்கு வைக்கும், நிக்கிறதுக்கு வெக்கம், உட்கார்றதுக்கு வெக்கம். எங்க இருந்து தான் இந்த வெக்கம் வருதோ தெரியல. அப்பா வீட்டுல இருக்கிறோம்யா, ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம். நாம எவ்வளவு விடுதலையா இருக்கணும். நாம எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? எல்லா கூச்சங்கள், பயங்கள், வெட்கங்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால விடுதலையா இருக்கணும். அன்னைக்கு கூட தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கர்த்தர் நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சுதந்திரம். சுயாதீனம்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் ஃப்ரீடம்னு போட்டிருக்கு. சுயாதீனம்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களை அடிமை என்று எண்ணப்படாமல் சுயாதீனர்களாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களுக்காக ரத்தம் சிந்திட்டேன், உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டேன், என் பிள்ளையா மாத்திட்டேன். நீங்க உங்களை ஈஸியா என்னால் அடிமையா ட்ரீட் பண்ண முடியும், ஆனா நானே உங்களை அடிமையா பார்க்கல, உங்களை நான் சுயாதீனர்களாய் பார்க்கிறேன், சுதந்திரவாளியா பார்க்கிறேன். என்னை அடிமைப்படுத்துவதற்கு 100% உரிமையுள்ள என் ஆண்டவரை என்னை அடிமைப்படுத்தல, வேற எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எந்த பயமோ, எந்த வெட்கமோ, எந்த கூச்சமோ, எந்த காரியத்துக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நான் சுதந்திரவாளி. கை வைத்து சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. ஐ எம் a free bird. நான் சுதந்திரமா இருக்கிறேன், யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் ஆண்டோட பிரசனத்துல வந்துட்டுனா குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடுன்னா ஆடுவேன், கையை தட்டுனா தட்டுவேன், யாரு சிரிச்சா சிரிச்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் பண்ற துதி ஆராதனை என் அப்பா பார்த்து சந்தோஷப்படுறாரு, என் தெய்வம் பார்த்து சந்தோஷப்படுறாரு, அவ்வளவுதான். இந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில விடுதலை செய்யும். அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் அங்கிள் இப்படி சொல்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஆள் உம்முன்னு இருந்துட்டா வாழ்க்கையில எங்கேயுமே சிரிக்கவே முடியாதாம். இங்க ஒரு ஆள் சிரிச்சா நீங்க எல்லா இடமும் சந்தோஷமா இருப்பீங்களாம். இங்க இருந்து தான் உங்க வாழ்க்கையே தொடங்குதுன்றார் அவரு. எசேக்கியா பிரான்சிஸ் ரொம்ப பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, கிட்டத்தட்ட 60 வருடங்களாய் ஊழியத்தில் இருக்கிறார். அவ்வளோ பெரிய மேன் ஆஃப் காட். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையே எங்கிருந்து துவங்குகிறது? கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து துவங்குதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்க இருந்து தான் உங்க வாழ்க்கை துவங்குது. இங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. இங்க விடுதலையா இருந்தீங்கன்னா வீட்டில் விடுதலையா இருப்பீங்க, இங்க சந்தோஷமா இருந்தா அங்க சந்தோஷமா இருப்பீங்க, இங்க மகிழ்ச்சியா இருந்தா எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். இங்க அவ்வளோ பவர் இருக்குங்க. அப்பா சமூகத்தில் இங்க அவ்வளோ வல்லமை இருக்கு, இங்க அவ்வளோ கிருபை இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதங்கள் சர்வ சாதாரணமா நடக்கும். நேற்று சனிக்கிழமை தோறும் ஃபோனில் ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறேன், ப்ரொஃபெட்டிக் கிளாஸ். நேற்று தூதர்களை பற்றி பேசிட்டே இருந்தேன். அப்போ கடைசியாக ஜோமனி முடிக்கும் போது உள்ள ஆவினர் பேசுகிறார், இப்போவே தூதர்களை கட்டவிழ்த்து ஜோமனுன்னாரு. நான் ஜோம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இப்போ தூதர்கள் வேலை செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு கட்டவிழ்த்து ஜோம் பண்ணி முடிச்சுட்டேன். முடித்த பிறகு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நேற்று தான் முதல் முறையாக வராங்க. அவங்க ஒரு ஆர்சி பேக்ரவுண்டு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்துக்குள்ளே வளர்றாங்க. இந்த சத்தியத்தை அவங்களும் கேட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது, கேட்க நல்லா இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக கண்ணில் ஒரு பிரச்சனை, எதையுமே ரொம்ப நேரம் உத்து பார்க்க முடியாது, அப்படியே கண்ணு ரொம்ப வலிக்குமா. நேற்று இந்த மாதிரி ஃபோனில் ப்ரேயர்ன உடனே எனக்கு தான் கண்ணு வலிக்குது, நான் பார்த்தேன்னா கண்ணு வலி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் கேட்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம சர்ச்சி சகோதரியோட சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. முடித்த பிறகு அந்த கண்ணு வலி சுத்தமாக சுகமாயிடுச்சு. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இப்போ எனக்கு கண்ணு வலியே இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருந்தேன் நாளைக்கு, இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் தேவ தூதர்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கிருபை சூழ்நிலைகளை ஆளுகை செய்யணும்.
அதை தான் வாசிக்கிறோம். ஏன்னா விக்கினங்கள் ஐஸ்வர்யத்தை அளிக்கிறது. விக்கினங்கள்னா தீமை சூழ்நிலைகள், தீமை மனிதர்களால, தீமையான எண்ணங்கள், ஈவில் டூவர்ஸ், தீமை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, எனக்கு தீமை செஞ்சிட்டான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, இந்த எண்ணங்களே நம்முடைய ஐஸ்வர்யத்தை அளிக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம், வாசி ஜெபம் பண்ணுவோம். நீதிமொழிகள் 14:22 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ. பாத்தீங்களா எங்க கிருபை பெருகுது? அப்ப உங்க சிந்தனை, உங்க எண்ணங்கள் எதை யோசிக்கணும்? அப்ப என் வீட்டுல கிருபையின் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலை உருவாகணும்னா அது என் கையில தான் இருக்கு. நிறைய பேர் ஜோம் பாஸ்டர் என் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் வந்து வீட்டில் ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்கும், அது ரெண்டாவது விஷயம். உங்க வீட்டு சூழ்நிலையை முதல்ல நீங்க தான் மாற்றணும். நான் வந்து ஜோம் பண்றேன், ஆண்டவரே இந்த இங்கே எல்லாம் கெட்ட சொப்பனமெல்லாம் மாறட்டும், அசுத்தாவில அந்த வீட்டை விட்டு விலகட்டும், கெட்ட எல்லாம் போகட்டும், இயேசு நாமத்தில் ஜோம் பண்ணி விரட்டிட்டு நான் வந்துடுறேன். திரும்ப வீட்டில் உட்காந்து பழைய கதையா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போன பிசாசு திரும்ப வந்துடும். அப்புறம் நான் எத்தனை முறை வரேன்? நான் டெய்லியுமே வந்து ஜோம் பண்ணிருக்க முடியும். உங்க வீட்டில் வந்து உங்கள் வீட்டை நீங்க தான் பாதுகாக்கணும். விளங்குதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வீடு நம்ம பொறுப்பு. ஊழியக்காரங்க உதவி தான் செய்ய முடியும், எல்லா நேரமும் கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. நன்மையை குறித்ததான சிந்தனை கிருபையை வளர்க்கிறது. அப்போ உங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்க எதை யோசிக்கணும்? என் அண்ணங்காரன் என்ன ஏமாத்திட்டான், என் தங்கச்சி என்ன இப்படி பண்ணிருச்சு, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. தீமையை குறித்ததான சிந்தனைகள் கிருபைக்கு விரோதமான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். உங்கள் எண்ணங்களிலே நீங்க வேலை செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் எண்ணங்களிலே வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்மையை யோசிங்க. சொல்லுங்க எல்லாரும், எதை யோசிக்கணும்? சந்தோஷமா சொல்லுங்க, எதை யோசிக்கணும்? உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதையே யோசிங்க. ஹல்லேலூயா. உங்க எண்ணங்கள்லாம் மாறட்டும், மாறட்டும். ஆமென். ஒரு அம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண வந்தாங்க. கால் வலிக்குதுயா, இப்ப பாருங்க, எப்ப பிடிக்குது ஐயா, வலிக்குது ஐயா, வலிக்குது. எனக்கு என்ன, இந்த கிரிக்கெட்ல அப்டேட்ஸ் போடுவாங்கல்ல, இப்போ ஒரு ரன், இப்போ ஒரு ரன், ஐயா இப்போ வலிக்குது, ஐயா இப்போ வலிக்குது, அப்படிங்க அப்படிங்க அப்படி. என்னடா பார்த்தேன், இந்த அம்மாவோட சிந்தனை 24 மணி நேரமும் எதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கு? வலி 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 வலி. வலியே இல்லைனாலும் அந்த சிந்தனையே எதை கொண்டு வந்துருது? உடனே நான் என்ன பண்ணேன், சரி நேற்று உன் பேரன் வந்தான்ல, என்ன வாங்கிட்டு வந்தான்? சும்மா அடிச்சு விட்டேன். பேரனா? அவனா? பேரன் ஒருத்தன் இருக்கிறான்னு அப்பதான் யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க சிந்தனை ஃபுல்லா எதுல மூழ்கி இருக்கு? உங்க பொண்ணு நேத்து வந்தாங்களே, என்ன பண்ணாங்க? நேத்து என்ன கலர் சாரி கட்டினீங்க? நானா என்னமோ எடுத்து கட்டின, அது என்ன ஒண்ணு ஞாபகம் இல்லையே. என்ன இது ஃபுல்லா எதுல இருக்குது? விளங்குதுங்களா? இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசி ஒரு ஜோக்கெல்லாம் அடிச்சு, நான் ஜெபமே பண்ணல, உண்மையா சொல்றேன், ஜெபமே பண்ணல. இப்படிலாம் ஜோக் அடிச்சு அவங்கள சிரிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி போகும்போது, அம்மா நல்லா ஆயிட்டீங்கம்மா, போயிட்டோம். ஆமாம்ல, கால்வலி சரியாயிருச்சு இல்ல. ஜெபமே பண்ணல, மைண்டை மாத்தின உடனே வியாதி சுகமாயிடுச்சு. அற்புதம் இங்கதான் இருக்கு, அற்புதம் இங்கதான் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுங்க. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறை பிடிக்கிறேன். எஸ், அல்லேலூயா. ஏன்னா தீமையான எண்ணங்களை விதைத்து, அந்த தீமையான எண்ணங்கள் தான் உங்கள் செல்வங்களையும் உங்கள் ஐஸ்வர்யங்களையும் அழிக்கிறது. வார்த்தை ரொம்ப அழகா தான் படிச்சோம், பிரசங்கில நாம பார்த்தோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப இன்னொரு முறை. தீமையை யோசிக்கிறவர்கள் 5:14. தீமையை இல்ல பிரசங்கி 5:14. ஐஸ்வர்யம் விக்கினத்தினால் அழிந்து போகிறது. அல்லேலூயா. இவன் சம்பாதிக்கிற பணத்தை இவனே காலி பண்ணிட்டு போயிட்டானா, அவன் பிள்ளைக்கு ஒண்ணுமே. அதுதான் அதோட அர்த்தம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு?
அழிச்சிட்டாரு. பிள்ளைக்கு கையில ஒண்ணுமே இல்லையாமே. எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. ஆனா வசனம் சொல்லுது, நல்லவர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து செல்கிறார்கள்னு வசனம் போட்டிருக்கு. நான் ஜெபம் பண்றேன், நீங்களாம் நல்லவங்களா இருக்கணும். யாரு? வசனம், நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நல்லவர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து செல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது நல்லது. அதை முதல்ல யோசிங்க. பிள்ளைங்க அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. எவ்வளோ ஆண்டவர் பலன் கொடுக்குறாரோ சேர்த்து வைங்க பிள்ளைங்களுக்கு. சில பேருக்கு சேர்த்து வைக்கிறத வச்சு சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பைபிளில் நிறைய நல்ல காரியம் இருக்கு. ஆமென். எனக்கு ஒரு பாஸ்ட் இப்படி சொன்னார். நான் வெளியெல்லாம் ஊழியத்துக்கு போகல. ஒரு பாஸ்ட் சொன்னார், அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் பயங்கர சொத்துக்காரன், கோடி கணக்கில் சொத்து இருந்ததாம். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊழியக்காரங்க அவருக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, ஏசப்பா வரப்போறாரு, நீ எதுக்கு இவ்வளோ சொத்தை வச்சுட்டு இருக்கிற, இந்த சொத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தனா நீ நரகத்துக்கு போயிடுவ, எங்கே போக மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன், உனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சொத்தையும் எடுத்து மொத்தமாக பத்திர ஆஃபீஸில் போய் எல்லாம் 3-4 ஊழியத்துக்கு எழுதி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஊழியமும் செஞ்சாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்கல்ல, பிள்ளை வந்து கேட்குறானா, ஏப்பா படிக்கிறேன்ப்பா, ஆசையாக இருக்கு, எனக்குன்னு ஏதாவது ஒரு சென்ட் நிலமாவது வாங்கி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு பையன் கேட்குறானா. இவர் சொல்றாராம், ஆண்டவர் இவ்வளோ லேட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருந்திருப்பேன். என்னவா? ஆண்டவர் இவ்வளோ லேட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் வச்சிருந்திருப்பேனே. அப்படிதான் ஏதாவது வந்தது போனது, வாட்ஸ்அப்பில் வந்தது, யூடியூப்ல வந்தது செய்தியெல்லாம் கேட்டுட்டு முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது. அழகா போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை மனுஷன் உருவாக்க முடியாது, அது யார் தான் கொடுக்குறா? ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்குன்னா இது கர்த்தர் கொடுத்த கிருபைன்னு பார்க்கணும் முதல்ல. தானா யாராலையுமே உருவாக்க முடியாதுங்க. தீமையால உருவானா அந்த தீமையினால் அது அழிந்தே போயிடும். இப்பதானே படிச்சோம், விக்கினத்தினால் ஐஸ்வர்யம் என்ன ஆயிடுமா, அழிந்து போயிடுமாமே. ஒரு ஆள் ஐஸ்வர்யத்துல நிலைச்சு இருக்கிறாருன்னா அவர் மேல கிருபை இருக்குன்னு அர்த்தம். பணக்காரங்களை அப்படியே பாவி மாதிரியே பார்க்கறது. ஒரு ஆளு கையில நிறைய பணம் வச்சிருந்தா அவர் எப்படி பார்க்கறது, ஆள் ஒன்றும் சரியில்லைங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் பணத்தோட வச்சுக்கிறாரு. ஐயா, பணம் பிசாசு இல்லையா, ஐஸ்வர்யம் பிசாசு கிடையாதுயா, செல்வம் கெட்டது கிடையாதுயா. பைபிள் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, ஐஸ்வர்யமும் சம்பத்தையும் தேவன் கொடுக்கிறார். தேவன் தான் கொடுக்கிறாரு. எந்த மனிதனாலையும் உருவாக்க முடியாது, அதை உருவாக்க முடியாது. மனிதர்களால் அழிக்க மட்டும்தான் முடியும் எதையுமே. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எதையுமே உருவாக்க வேணாம், கர்த்தர் கொடுக்கறத அழிக்காம இருந்தாலே போதும், அழிக்காம இருந்தாலே போதும். அதுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். கிருபையில பெருகுங்க, உங்கள் நன்மைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும், செல்வங்கள் பெருகும். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. கர்த்தர் நற்கிரியைகளை செய்வதற்காக இந்த மாசம் கர்த்தர் வாக்குத்தத்தமா தான் பேசினார். 2 கொரிந்தியர் நம்ம வாசிக்கிறோம், என்ன, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய கிருபையை பெருக செய்வாராக. கிருபை உங்களை சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அடுத்தது நல்ல காரியத்தை செய்ய வைக்கிறது. காசு இருந்தா தானே நல்லது செய்வீங்க. காசு இல்லைன்னா எப்படி நல்லது செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நீங்கள் நல்லா வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பு நல்லது, ஐஸ்வர்யம் நல்லது, செல்வம் நல்லது, இவை பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். வசனம் சொல்லுகிறது. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பாராக.